அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதே மாதிரி ஒரு 12ஆம் வகுப்பு முடிக்கக்கூடிய மாணவர் அடுத்து என்ன படிக்கலாம், எங்கே படிக்கலாம், எப்படி படிக்கலாங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணி வீடியோஸுங்கிறது கொடுத்துட்டு வரோங்க. அதுபோக நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பொறியியல் கல்லூரிகளை மாவட்ட வாரியாக அனாலிசிஸ் பண்ணி வீடியோஸ் போட்டுக்கிட்டு வரோம். ஏற்கனவே கோவை மாவட்டத்தோட பொறியியல் கல்லூரிகள் பற்றியும் சென்னை மாவட்டத்தோட பொறியியல் கல்லூரிகள் பற்றியும் நம்ம வீடியோங்கிறது போட்டிருந்தோம். அதை பார்த்துட்டு மற்ற மாவட்டங்களை பற்றியும் போடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. அதில் பர்டிகுலராக காஞ்சிபுரம் மாவட்டம், ஏன்னா அது வந்து சென்னை ஜோனில் வரனால காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொறியியல் கல்லூரிகள் எவ்வளவு இடங்கள் நிரம்பிச்சு, எவ்வளவு இடங்கள் நிரம்பலை, எந்த ரவுண்டில் நிரம்பிச்சு, எந்த ரவுண்டில் நிரம்பலை அப்படிங்கிற தகவல்கள் சொல்ல முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான ஒரு விளக்கமாக தான் இந்த வீடியோங்கிறது இருக்க போகுது. காஞ்சிபுரம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 17 பொறியியல் கல்லூரிகள் இருக்குது. இங்கே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறது வந்து ஆர்டர் வந்து இதுதான் கல்லூரியோட ஆர்டர்லாம் கிடையாது. ஜஸ்ட்டு வந்து நான் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா நிறைய பேர் இந்த சில வீடியோஸ்களை பார்த்துட்டு இதுதான் கல்லூரியோட ஆர்டரோ, நீங்கள் என்ன சார் தப்பாக கொடுக்குறீங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. நான் பியூர்லி ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் மட்டும்தான் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு கல்லூரியோட டேட்டாவும் மாறுபடும். ஸோ அதனால் நீங்கள் டேட்டாஸை மட்டும் பாருங்கள், இதுதான் ஆர்டருங்கிறதெல்லாம் பார்க்க வேண்டாம். காஞ்சிபுரம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய கல்லூரியானது ஆதி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி காஞ்சிபுரம். இந்த கல்லூரியானது வந்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ் மற்றும் 2008 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பொறியியல் கல்லூரிங்க. இங்கே மொத்தம் 6 கோர்ஸ் வச்சுருக்கிறாங்க. இந்த 6 கோர்ஸுக்கும் சேர்த்து கவுன்சிலிங்கில் மொத்தம் 346 சீட் ஒதுக்கியிருந்தாங்க. ஃபஸ்ட் ரவுண்டில் எந்த சீட்டும் ஃபுல் ஆகலை. செகண்ட் ரவுண்டில் 42 சீட்டு ஃபுல்லாக இருக்குது. மேக்ஸிமம் அவங்களுக்கு வந்து தேர்ட் ரவுண்டில் தான் ஃபுல்லாக இருக்குது. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா 171 சீட்டு ஃபுல்லாக இருக்குது. கிட்டத்தட்ட அவங்களோட 49% சீட்ஸுங்கிறது தேர்ட் ரவுண்டில் தான் ஃபுல்லாக இருக்குது. ஃபோர்த் ரவுண்டில் ஒரு 39 சீட்டு ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, அதிகப்படியான தேர்ட் ரவுண்ட் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய கடந்த வருஷம் தேர்ந்தெடுத்த ஒரு கல்லூரியாக வந்து பார்க்கப்படுது. மொத்தம் அவங்களோட சீட்டில் 73% சீட்ஸ் வந்து கவுன்சிலிங்கில் ஃபில் ஆச்சு. ஒரு 27% சீட் வந்து கவுன்சிலிங்கில் ஃபில் ஆகலை. மேபி கவுன்சிலிங்கில் ஃபில் ஆகலைன்னா நம்ம வந்து சீட்டு ஃபில் ஆகலைன்னு அர்த்தம் கிடையாது. மேனேஜ்மெண்ட்டில் ஃபில் பண்ணியிருக்கலாம், பட் கவுன்சிலிங்கில் ஃபில் ஆகலைங்க. ரெண்டாவதாக பார்க்கக்கூடிய காலேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்பல்லோ இன்ஜினியரிங் காலேஜ். அப்பல்லோ இன்ஜினியரிங் காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்குதுங்க. இது ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ். 2007 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பொறியியல் கல்லூரி. 8 கோர்ஸ் தர்றாங்க. இங்கே ஜென்ரல் அகாடமிக் கவுன்சிலிங்க்கு 247 சீட் வந்து ஒதுக்கியிருந்தாங்க. இல்லை ஃபஸ்ட் ரவுண்டில் பாருங்கள், ஒரே ஒரு சீட்டு ஃபுல்லாக இருக்குது. செகண்ட் ரவுண்டில் 22 சீட்டு ஃபுல்லாக இருக்குது. தேர்ட் ரவுண்டில் 84 சீட்டும், ஃபோர்த் ரவுண்டில் 12 சீட்டு ஃபுல்லாக இருக்குது. அதிகப்படியாக மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா 34% சீட்ஸுங்கிறது ரவுண்ட் 3 தான் ஃபுல்லாக இருக்குங்க. இதில் வந்து டோட்டலாக 48% சீட்ஸ் வந்து கவுன்சிலிங்கில் ஃபில் ஆகிருக்கு. 52% சீட்ஸ் வந்து கவுன்சிலிங்கில் ஃபில் ஆகலை. மேபி மேனேஜ்மெண்ட் சீட்டில் ஃபில் பண்ணியிருக்கலாம். அடுத்து மூணாவதாக பார்க்கக்கூடிய கல்லூரியானது 1140 ஜேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் தாலுகா. 2011 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ் மற்றும் அட்டானமஸ் கல்லூரியும் கூட. 6 கோர்ஸ் நடத்துகிறாங்க. மொத்தம் அகாடமிக் கவுன்சிலிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா 351 சீட் வந்து ஒதுக்கியிருந்தாங்க. இல்லை பாருங்கள், ஃபஸ்ட் ரவுண்டில் 9 சீட்டு மட்டும் தான் ஃபுல்லாச்சு. ஆனால் சடனாக செகண்ட் ரவுண்டில் 250 சீட்டு ஃபுல்லாக இருக்குது. தேர்ட் ரவுண்டில் ஒரு 76 சீட்டும், ஃபோர்த் ரவுண்டில் ஒரு 2 சீட்டும். இவங்களோட சீட்ஸில் ஒரு 71% சீட்டுங்கிறது செகண்ட் ரவுண்டில் ஃபுல்லாக இருக்குது. டோட்டலாக வந்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் 96% சீட்ஸ் வந்து எங்கே கவுன்சிலிங்கில் ஃபில் ஆகிருக்கு. 4% சீட்ஸ் மட்டும் தான் கவுன்சிலிங் ஃபில் ஆகலை. இது மூலமாக நம்மளுக்கு என்ன தெரிய வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு வந்து அதிகப்படியான மாணவர்கள் வந்து செகண்ட் ரவுண்ட்லேருந்து இந்த கல்லூரியை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அடுத்து ஜெய் மாதாஜி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காஞ்சிபுரம் மாவட்டம். இந்த கல்லூரியானது 2008 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ். 6 கோர்ஸ் நடத்துகிறாங்க. மொத்தம் 212 சீட்டு கவுன்சிலிங் ஒதுக்கியிருந்தாங்க. இல்லை ஃபஸ்ட் ரவுண்டில் எந்த சீட்டு ஃபுல் ஆகலை. செகண்ட் ரவுண்ட் ஒரு சீட்டு, தேர்ட் ரவுண்ட் 15 சீட்டு, ஃபோர்த் ரவுண்ட் 8 சீட்டு. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங்கில் 11% சீட்ஸ் தான் ஃபுல்லாக இருக்குது. 89% சீட்ஸ் வந்து கவுன்சிலிங்கில் ஃபுல் ஆகலை. என்ன கல்லூரின்னு பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்ரீ ஜெய் மாதாஜி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காஞ்சிபுரம் மாவட்டம். அடுத்து பார்க்கக்கூடிய கல்லூரியானது கிங்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்ரீபெரும்புதூர் தாலுகா காஞ்சிபுரம் மாவட்டம். 2001 ஆரம்பிக்கப்பட்ட செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ். 8 கோர்ஸ் நடத்துகிறாங்க. மொத்தம் 393 சீட்டு கவுன்சிலிங் ஒதுக்கியிருந்தாங்க. இல்லை பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஃபஸ்ட் ரவுண்டில் ஒரு சீட்டும், ரெண்டாவது ரவுண்ட் 42 சீட்டும், தேர்ட் ரவுண்டில் தான் மேஜராக 208 சீட்டு ஃபுல்லாக இருக்குங்க. டோட்டலாக பார்த்தோம்னா தேர்ட் ரவுண்டில் தான் இவங்களுக்கு 53% சீட்ஸுங்கிறது இவங்களோட டோட்டல் சீட்ஸில் ஃபுல்லாக இருக்குது. மொத்தமாக பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் கவுன்சிலிங்கில் 69% சீட்ஸ் வந்து ஃபுல்லாக இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 31% சீட்ஸுங்கிறது கவுன்சிலிங்கில் ஃபுல்லாக ஆகலை. என்ன கல்லூரி அப்படின்னு பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் கிங்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ்.
அடுத்து பிபி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இருங்காட்டுக்கோட்டை காஞ்சிபுரம் மாவட்டம் 2002 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ். 10 கோர்ஸ் நடத்துகிறாங்க. மொத்தம் ஜென்ரல் அகாடமிக் கவுன்சிலிங்க்கு 301 சீட் ஒதுக்கியிருந்தாங்க. ஃபஸ்ட் ரவுண்டில் 1 சீட்டும், செகண்ட் ரவுண்டில் 15 சீட்டும், தேர்ட் ரவுண்டில் 57 சீட்டும், ஃபோர்த் ரவுண்டில் 28 சீட்டும் ஃபில் ஆயிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட கவுன்சிலிங்கில் 34% சீட்ஸ் ஃபில் ஆயிருக்கு. ஒரு 66% சீட்ஸ் வந்து கவுன்சிலிங்கில் ஃபில் ஆகலை. என்ன கல்லூரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிபி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காஞ்சிபுரம். அடுத்து பிடி லீ செங்கல்வராய நாயக்கர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி காஞ்சிபுரம். 2001 ஆரம்பிக்கப்பட்ட செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ். மொத்தம் 6 கோர்ஸ் நடத்துகிறாங்க. 312 சீட்டு கவுன்சிலிங் ஒதுக்கியிருந்தாங்க. ஃபஸ்ட் ரவுண்டில் 12 சீட்டு நிரம்பியிருக்கு. செகண்ட் ரவுண்ட்லேயும் தேர்ட் ரவுண்ட்லையும் பாருங்கள் ஈக்குவலாக கிட்டத்தட்ட 100 சீட்டுக்கு மேலே ஃபில் ஆயிருக்குங்க. தேர்ட் ரவுண்டில் ஒரு 13 சீட்டு ஃபில் ஆயிருக்கு. ஸோ டோட்டலாக கவுன்சிலிங்கில் 75% சீட்ஸ் ஃபில் ஆயிருக்கு. 25% சீட்ஸுங்கிறது ஃபுல் ஆகலை. என்ன கல்லூரி அப்படின்னு பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு வந்து பிடி லீ செங்கல்வராய காலேஜ் ஆஃப் நாயக்கர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அடுத்து 1209 பல்லவன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காஞ்சிபுரம். ஸோ இந்த கல்லூரியானது 1997 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ். 6 கோர்ஸ் நடத்துகிறாங்க. கவுன்சிலிங்க்கு 300 சீட் ஒதுக்கியிருந்தாங்க. இல்லை ஃபஸ்ட்டு 2 ரவுண்டில் எந்த சீட்டு ஃபுல் ஆகலை. தேர்ட் ரவுண்டில் 6 சீட்டும், ஃபைனல் ரவுண்டில் 3 சீட்டும் சேர்த்து மொத்தமே கவுன்சிலிங்கில் 3% சீட்ஸ் மட்டும் தான் ஃபில் ஆகிருக்க மாதிரி காட்டுது. 97% சீட்ஸுங்கிறது நம்மளுக்கு வந்து ஃபில் ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பார்க்கக்கூடிய கல்லூரியானது 1211 ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் காஞ்சிபுரம் மாவட்டம். 1997 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ். மொத்தம் 19 கோர்ஸ் நடத்துகிறாங்க. கவுன்சிலிங்க்கு ஜென்ரல் அகாடமிக் கவுன்சிலிங்க்கு மட்டும் 1351 சீட் ஒதுக்கியிருந்தாங்க. இந்த 1351 சீட்டில் பாருங்கள் ஃபஸ்ட் ரவுண்டில் மட்டுமே 880 சீட்டு, அதாவது 65% சீட் ஃபஸ்ட் ரவுண்டில் முடிஞ்சிருச்சு. செகண்ட் ரவுண்டில் 436 சீட்டு, ஒரு 32% சீட்ஸ் முடிஞ்சிருச்சு. தேர்ட் ரவுண்டில் 27 சீட்டு, ஒரு 2% சீட்ஸ் முடிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட கவுன்சிலிங்கில் 99.4% சீட்ஸ், அதாவது ஒரு 8 சீட்டு மட்டும் ஃபுல் ஆகலை. கிட்டத்தட்ட 99.5% சீட்ஸ், 0.5 சீட்ஸ் மட்டும் தான் ஃபுல் ஆகலை. என்ன கல்லூரின்னு பார்த்தீங்கன்னா ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ். அடுத்த காலேஜ் 1432 இவங்களோட செகண்ட் இன்ஸ்டியூஷன் ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, அதுவும் காஞ்சிபுரம் தான். 2008 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ். 9 கோர்ஸ் நடத்துகிறாங்க. மொத்தம் 868 சீட் வந்து கவுன்சிலிங்க்கு ஒதுக்கியிருந்தாங்க. இந்த 868 சீட்டில் ஃபஸ்ட் ரவுண்டில் மட்டுமே 588 சீட்டு ஃபில் ஆச்சுங்க. செகண்ட் ரவுண்டில் ஒரு 240 சீட்டும், தேர்ட் ரவுண்டில் 30 சீட்டும், ஃபோர்த் ரவுண்டில் 1 சீட்டும் ஃபில் ஆயிருக்கு. அதாவது இவங்களோட டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸில் 68% சீட்ஸுங்கிறது ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே ஃபுல் ஆயிடுச்சு. கவுன்சிலிங்கில் இவங்க வந்து 99% சீட்ஸ் ஃபில் ஆயிடுச்சு. ஜஸ்ட்டு ஒரு 9 சீட்டு மட்டும் தான், ஒரே 1% ஆஃப் சீட்ஸ் மட்டும் தான் ஃபில் ஆகலை. அடுத்து பார்க்கக்கூடிய கல்லூரியானது வந்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் 1212 ராஜீவ் காந்தி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நெமிலி ஸ்ரீபெரும்புதூர். ஸோ 2001 ஆரம்பிக்கப்பட்ட செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ். 7 கோர்ஸ் நடத்துகிறாங்க. 235 சீட் வச்சுருக்காங்க. ஃபஸ்ட் ரவுண்டில் எந்த சீட்டு ஃபுல் ஆகலை. செகண்ட் ரவுண்டில் 13 சீட்டு, தேர்ட் ரவுண்டில் 45 சீட்டு, ஃபோர்த் ரவுண்டில் 15 சீட்டும் ஃபுல் ஆயிருக்கு. ஓவராலாக வந்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு 31% சீட்ஸ் வந்து கவுன்சிலிங்கில் ஃபுல் ஆயிருக்கு. 69% சீட்ஸ் வந்து கவுன்சிலிங்கில் ஃபுல் ஆகலை அப்படிங்கிற மாதிரி காட்டுது. என்ன கல்லூரின்னு பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் ராஜீவ் காந்தி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அடுத்த கல்லூரியானது 1216 சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் காஞ்சிபுரம். ஸோ அந்த கல்லூரியானது 2001 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அட்டானமஸ் செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ். மொத்தம் 13 கோர்ஸ் நடத்துகிறாங்க. கவுன்சிலிங்க்கு 969 சீட்டு போன வருஷம் கொடுத்துருந்தாங்க. இதில் ஃபஸ்ட் ரவுண்டில் 253 சீட்டு ஃபுல் ஆச்சு. செகண்ட் ரவுண்டில் 634 சீட்டும், தேர்ட் ரவுண்டில் 57 சீட்டும், ஃபோர்த் ரவுண்டில் 2 சீட்டும். ஸோ இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியாக செகண்ட் ரவுண்டில் 65% மாணவர்கள் சேர்ந்திருக்காங்க. ஃபஸ்ட் ரவுண்டில் ஒரு 26% மாணவர்கள் சேர்ந்திருக்காங்க. டோட்டலாக கவுன்சிலிங்கில் 97.6, அதாவது 98% சீட்ஸ் ஃபுல் ஆயிடுச்சு. ஒரு 2% சீட்ஸ் மட்டும் தான் நமக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங்கில் ஃபில் ஆகலை. 2.4% ஆஃப் சீட்ஸ் மட்டும் ஃபில் ஆகலை. என்ன கல்லூரின்னு பார்த்தோம்னா சவிதா இன்ஜினியரிங் காலேஜ். அடுத்த கல்லூரியானது 1219 ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் கல்லூரி காஞ்சிபுரம் மாவட்டம். 1985 ஆரம்பிக்கப்பட்ட மிக பழமையான ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் மற்றும் செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் பொறியியல் கல்லூரி. 12 கோர்ஸ் நடத்துகிறாங்க. மொத்தம் 563 சீட்டு.
இந்த 563 சீட்டில் ஃபஸ்ட் ரவுண்டில் 320 சீட்டும், செகண்ட் ரவுண்டில் 201 சீட்டும், தேர்ட் ரவுண்டு 18 சீட்டு, ஃபோர்த் ரவுண்டு ஒரு சீட். அதாவது இவ்வளோ ஃபஸ்ட் ரவுண்டில் மட்டுமே 57% சீட்ஸ் நிரம்பிருச்சு. செகண்ட் ரவுண்டில் 36% சீட்ஸ் நிரம்பிருச்சு. டோட்டலாக இவங்களுக்கு கவுன்சிலிங்கில் மட்டுமே 96% சீட்ஸ் நிரம்பிருச்சு. வெறும் 4% சீட்ஸ் மட்டும் நிரம்பலை. என்ன கல்லூரி அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அடுத்து 1413 ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ இந்த கல்லூரியானது 2010 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ் மற்றும் அட்டானமஸ் கல்லூரியும் கூட 12 கோர்ஸ் நடத்துகிறாங்க. கவுன்சிலிங்கில் மொத்தம் 732 சீட் ஒதுக்கியிருந்தாங்க. ஃபஸ்ட் ரவுண்டில் 10 சீட்டும், செகண்ட் ரவுண்ட் 105 சீட்டும், தேர்ட் ரவுண்டில் 164 சீட்டும், ஃபோர்த் ரவுண்டில் 58 சீட்டும் ஃபுல்லாக இருக்குது. ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா 46% சீட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கவுன்சிலிங்கில் ஃபுல்லாக இருக்குது. 54% சீட்ஸ் வந்து கவுன்சிலிங்கில் ஃபுல்லாகலை. என்ன கல்லூரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. அடுத்து பார்க்கக்கூடிய கல்லூரியானது 1325 சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், காஞ்சிபுரம் மாவட்டம். செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ் 2008 ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. 5 கோர்ஸ் நடத்துகிறாங்க. இந்த 5 கோர்ஸ்க்கு சேர்த்து மொத்தம் 326 சீட் ஒதுக்கியிருந்தாங்க. ஃபஸ்ட் ரவுண்டில் 2 சீட்டு ஃபுல்லாக இருக்குது. செகண்ட் ரவுண்டில் 96 சீட்டு ஃபுல்லாக இருக்குது. இவங்களுக்கு அதிகபட்சமாக தேர்ட் ரவுண்டில் 197 சீட்டு ஃபுல்லாக இருக்குது. அதாவது 60% சீட்ஸ் இவங்களுக்கு வந்து தேர்ட் ரவுண்டில் தான் ஃபுல்லாக இருக்குது. ஓவராலாக வந்து பார்த்தோம்னா 94% சீட்ஸ் கவுன்சிலிங்கில் ஃபில்லான கல்லூரி மற்றும் ஒரு 6% சீட்ஸ் மட்டும் கவுன்சிலிங்கில் ஃபில் ஆகலைங்க. என்ன கல்லூரின்னு பார்த்தீங்கன்னா சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அடுத்து 1517 திருமலை இன்ஜினியரிங் காலேஜ், காஞ்சிபுரம். 1999 ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. 8 கோர்ஸ் நடத்துகிறாங்க. மொத்தம் 313 சீட்டு. ஃபஸ்ட் ரவுண்டு சீட்டு ஃபுல்லாகல, செகண்ட் ரவுண்ட் 3 சீட்டு, தேர்ட் ரவுண்டில் 93 சீட், ஃபோர்த் ரவுண்டில் 28 சீட்டு. டோட்டலாக வந்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு எத்தனை இடங்கள் நிரம்பியிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு ஒரு 40% சீட்ஸ் தான் ஃபுல்லாக இருக்குது. ஒரு 60% சீட்ஸுங்கிறது ஃபுல்லாகலை. என்ன கல்லூரி அப்படின்னு பார்த்தோம்னா திருமலை இன்ஜினியரிங் காலேஜ். அடுத்து ஃபைனலாக நம்மளுக்கு வந்து 1026 யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், காஞ்சிபுரம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனிவர்சிட்டி கான்ஸ்டிடியூயன்ட் காலேஜ்னு சொல்லுவாங்க. அட்டானமஸ் கிடையாதுங்க. 2010 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கல்லூரி. 4 கோர்ஸ் நடத்துகிறாங்க. 215 சீட்டு. ஃபஸ்ட் ரவுண்டில் 13 சீட் நிரம்பிருச்சு. செகண்ட் ரவுண்ட் 137 சீட் நிரம்பியிருக்கு. தேர்ட் ரவுண்டில் 61 சீட் நிரம்பியிருக்கு. ஓவராலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 98% சீட்ஸுங்கிறது கவுன்சிலிங் நிரம்பிருச்சு. ஒரு 2% சீட்ஸ் மட்டும் தான் நிரம்பல யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொறியியல் கல்லூரிகள் கடந்த வருஷம் கவுன்சிலிங்கில், அதாவது டிஎன்ஏ 2024 எவ்வளவு இடங்கள் நிரம்பிச்சு, எவ்வளவு இடங்கள் நிரம்பலை, எந்த ரவுண்டில் நிரம்பிச்சு, எந்த ரவுண்டில் நிரம்பலை அப்படிங்கிறத பற்றின தகவல்கள். இது மாதிரி உங்களுக்கு பல்வேறு மாவட்டங்களோட பொறியியல் கல்லூரிகள் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க நீங்கள் யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் மற்றும் பேரண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.